இந்த நாளிலே நம்முடைய சிலுவை தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 27வது அதிகாரம் 41வது 42வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. அவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாருங்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவரை பார்த்து அநேக ஜனங்கள் பரியாசமாக பேசுகிற வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்படி வாசிக்கும் போது அவர்கள் சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். தன்னைத்தானே அவன் ரட்சித்து கொள்ளட்டும், பிறரை ரட்சிப்பேன் என்று சொன்னான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சிலுவை தியான நாட்களில் சில நேரங்களில் ஏன் பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வருகிறது என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் பாடுகள் வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? இல்லை, அவங்க ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்து அநேக அற்புதத்தை செய்தார், இல்லை பல காரியங்களை அவர் செய்தார். அவர் சிலுவையில் மரிக்கிற நேரத்தில், அவர் அந்த பாடுகளை சந்திக்கிற நேரத்தில் அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும், மற்றவங்களெல்லாம் ரட்சித்தானே, சுகம் கொடுத்தானே அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த நாளிலேயும் அநேக மக்கள் இப்படியாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமானால் அவரை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவர் எப்படி உண்மையான தெய்வமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறதான நிறைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறதான மக்கள் அப்படி சொல்லி ஜனங்களிடத்தில் பல காரியங்களை செய்கிறதும், கிறிஸ்துவை அவமானப்படுத்தும்படியாக பேசுகிற காரியங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்டதான வார்த்தைகள் மனிதர்கள் பேசினாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை காப்பாற்ற முடியாமல் அவர் என்ன பண்ணவில்லை? மரிக்கவில்லை. இல்லை, அவர் நினைத்திருந்தால் இல்லை தேவதூதர்களை அவர் கூப்பிட்டு இருக்க முடியும். இல்லை, பிதாவாகிய தேவன் அநேக தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி என்ன பண்ணியிருப்பார் என்று சொன்னால் அந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் விடுவித்திருப்பார். பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவனை போர்ச்சவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்போது பேதுரு என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த போர்ச்சவனுடைய காதை வெட்டும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் என்ன பண்ணுவான்? சாவான் என்று சொல்லிவிட்டு, நான் பிதாவை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்பியிருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12 லேகியோன் என்றால் ஒரு லேகியன் 6000 என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 72,000 தேவதூதர்கள் என்ன பண்ணியிருப்பார்? அனுப்பியிருப்பார். ஆனால் அது நோக்கம் அல்ல. ஏன் இதை நான் திரும்ப சொல்லேன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தன்னை காப்பாற்ற முடியாமல் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை, முழு உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் மரித்தார். பாருங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ள திராணி இல்லாமல் அவர் மரிக்கவில்லை, அவர் முழு உலகத்தையும் அவர் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக பாடுபட்டு சிலுவையில் மரித்து முழு உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் அவர் மரித்தார். ஆகவே அந்த பாடுகள் என்பது அவர் அதிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாமல் இல்லை, அவர் பாடுபடுவதற்காகத்தான் வந்தார். இதை நான் யாருக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரை அறியாத நீங்கள், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை காப்பாற்றுவதற்காகவும் தான் அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் தன்னைத்தானே அவர் காப்பாற்றி இருக்க முடியும். அதே போலதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவருடைய வாழ்க்கையில கூட சில பாடுகளை பார்க்கும்போது, இவங்க ஊழியம் செய்கிறாங்களே, ஆண்டவருக்காக வாழ்றாங்களே, ஏன் இந்த பாடுகள் என்று நினைக்காதுங்க. அந்த பாடுகள் என்பது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அனுமதிக்கிறார். இதை நான் சொல்ல, அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள்
பாடுகள் வத்தியில் போகிறீங்களா? நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை போகிறீங்களா? ஒருவேளை நீங்கள் போகிற அந்த பாடுகள் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். யாராவது அந்த பாடுகள் வழியாக போனால் அவர்களை தவறாக நினைக்காதுங்க, அவங்களை குறித்து தவறாக பேசாதிருங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் எலிசா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தவர் தான். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு தான் அவர் மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்லேன்னா, இந்த நாட்களிலும் சில ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை வைத்து ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களும் பேசுகிறார்கள். இவங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை, அவங்களே இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சில நேரத்தில் அதனால் விசுவாசிகளும் சோர்ந்து போய், இல்லை அவங்களுக்கே அந்த ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க ஜெபம் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இல்லை, சில பாடுகள் வழியாக அவர்கள் போக வேண்டியது இருக்கும். ஆகவே அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணுறாரு? மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவர் மரித்து போகிறார். ஆனால் அவருடைய கல்லறையில் போடப்பட்ட, அவருடைய எலும்பு மேலே போடப்பட்ட ஒரு மரித்து போன சரீரம் உயிரோடு எழும்புகிறது என்று அதே 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகளும் அது மகிமையாக இருக்கும். ஆகவே பாடுகளை வழியாக போகிற தேவனுடைய பிள்ளைகளை தவறாக நினைக்காதிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிற நீங்கள் யாராவது கேட்டீர்கள் என்றால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தன்னை காப்பாற்ற முடியாமல் மரிக்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் தன்னைத்தானே காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் முழு உலகத்தையும் பாவத்தில் இருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக.